பாரத அசோசியேஷன் தலைவர் வந்திருந்தாங்க மோகனகிருஷ்ணன் சார், அப்புறம் செக்ரட்டரி நம்முடைய கிருஷ்ணகுமார் சார் வந்திருந்தாரு. நிறைய வழக்கறிஞர் இருக்கிறீங்க. இந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கியவரே நபிகள் நாயகம் தான் சொல்ல நம்புவீங்களா? மதீனா ஒப்பந்தம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா, அதை உருவாக்கியவரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதில் எல்லா சமய மக்களுக்கும் அவர் இடம் கொடுத்தாங்க. இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்டின், இவர் ஹிந்துன்னு பார்க்கல, அனைத்து சமய மக்களுக்கும் அந்த மதீனா ஒப்பந்தம், அதில் அரசியல் அமைப்பை உருவாக்கி அதில் அவர்கள் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல ஐ லவ் முஹம்மது என்று சொன்னால் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாகிறாங்க. ஐ லவ் முஹம்மது என்ன? நான் முகம்மதை நேசிக்கிறேன், முகம்மதை காதலிக்கிறேன், எதுவோ வச்சுங்க. ஆக மொத்தத்தில் முகம்மது என்ற ஒரு வார்த்தை அன்பு. இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மேடையிலே ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுங்களா? முகம்மது என்றாலே ஒரு இனிமை, அன்பு, ஒரு அற்புதம். 24-25 வருஷமா சொன்னார் நம்ம ஐயா இனியன் அவர்கள். தன்னுடைய சகோதரிக்காக மௌன விரதம் இருந்தா சொன்னார். இந்த முகம்மது என்ற வார்த்தை கேட்டுட்டு தன்னுடைய மௌன விரதத்தை கலைத்து நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து இந்த மேடையில் பேசியிருக்கிறாரே, அந்த வார்த்தையுடைய மகிமை என்ன தெரிஞ்சுதா? முகம்மது என்றது சாதாரணமான வார்த்தை கிடையாது. முகம்மது என்றால் அகில இந்த உலகம் எங்கும் ஒலிக்கக்கூடியது. அனைத்து சமய மக்களுக்கும் முகம்மது சொந்தக்காரர். ஏன் நம்ம ஐ லவ் முகம்மது சொல்லக்கூடாது? விபச்சாரத்தை ஒழித்ததற்காகவா? மதுவை, போதையை ஒழித்ததற்காகவா? இந்த சமுதாயத்தில் நடந்த சீர்கேடுகளை ஒழித்ததற்காகவா? இந்த சமய மக்களை ஒன்றித்ததற்காகவா? இல்லை திருமறையை கொடுத்ததற்காகவா? சொல்லிக்கிட்டே போன காலையில வரைக்கும் சொல்லிட்டு போவோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதங்களும் அவர்கள் செய்த பணிகளும் இந்த உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாது.